ஒளியே கடவுளின் வடிவம்னு சொன்னவர் கடைசியில் ஜோதியிலே ஐக்கியமான கதை உங்களுக்கு தெரியுமா? ஹாய் ஃபோக்ஸ், டிவைன் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சுதர்ஷன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் தான் ராமலிங்க அடிகளார். அதாவது வயல்ல தண்ணீர் இல்லாம பயிர்கள் வாடி போயிருக்கத பார்க்கும் போதே மனசு வலிக்குதுன்னு ஒரு அறிவுள்ள பயிர் மேலையும் அக்கறையுள்ள இரக்கமான மனுஷன் தான் திருவருட்பிரகாச வள்ளலார். 5818 பாடல்கள் கொண்ட ஆன்மீக காவியமான திருவருட்பால கடவுள், ஆன்மா, ஜீவன்கள், கருணை, சமாதி நிலைன்னு ஆழமான உணர்வுகளை சொல்லியிருக்காரு. அறிவில்லா உயிர்கொள்ளல் ஆயினும் பாவம்னு அசைவம் சாப்பிட்றத கடுமையா எதிர்த்திருக்காரு. பசின்னு வர்றவங்களுக்கு சாதி மத இனம் பார்க்காம உணவு வழங்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாம கடலூர்ல சத்திய தர்மசாலைன்னு ஒண்ணு நிறுவி இப்ப வரைக்கும் 3 வேளையும் உணவு வழங்கப்படுது. இங்க சமைக்கிறதுக்காக ஏற்றப்பட்ட தீ இப்ப வரைக்கும் அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. இவருடைய கடைசி நொடிகள் தான் ரொம்பவே ஆச்சரியமானது. 1874 ஜனவரி 30 அன்னைக்கு மேட்டுக்குப்பத்துல சித்தி வளாகத்துல தன்னுடைய அறைக்குள்ள போயிட்டு சீடர்களை கதவை மூடிக்க சொல்றாரு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்ற மந்திரத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. சில மணி நேரங்கள் கழித்து சீடர்கள் கதவை திறந்து பார்க்கிறப்போ அவர் ஜோதியில ஐக்கியமாகிறத திகச்சு போய் பார்த்திருக்காங்க. இதோட இவருடைய புற வாழ்க்கை முடிவுக்கு வருது. ஆனா இப்ப வர இவருடைய மார்க்கத்தை பின்பற்றவங்க அவர் சொன்னதை மட்டும் இல்லாம செஞ்சதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய டிவைன் இன்ஃபர்மேஷனுக்கு பீப்புள்ஸ் டிவைன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.